செல்வத்திற்கும் சுகபோகங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு வணக்கம். உங்களுடைய அதிபதியுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், குழந்தை பேரா இருக்கட்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கட்டும், செல்வ செழிப்பா இருக்கட்டும், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். ஓ, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னா, இவர் எனக்கு அதிபதியா இருக்கிறப்ப நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? சொந்தங்களால பந்தங்களால புறக்கணிக்கப்பட்டு நாய் போல பொழைச்சிட்டு இருக்கேன் நான். வர்ற கோத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. மாத்திரமா வருது. ஆனா கோபதாபங்களை வெளிக்காட்டாத ஒரே ராசினாக்க ரிஷப ராசி. நீங்க கண் கூட எழுதி வச்சுக்கலாம். இதனாலவே இவங்களுக்கு உணர்ச்சிகளே இல்லைன்னு மத்தவங்க முடிவு பண்ணிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க. ஒரு காமெடியில கூட பாத்தீங்கன்னாக்க சத்யராஜ் சார் வடிவேல் சார்ட்ட சொல்லுவாரு, காலங்கத்தால உன்னை கூட்டிட்டு சோறை போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் தூக்கி வச்சு நல்லது கெட்டதை பார்த்து பார்த்து செஞ்சு நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு நம்ம போய் அப்படியே முட்டு கொடுத்து இன்னைக்கு நம்ம அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யாராவது பொறுப்பேத்துக்கிறாங்களா? ஒட்டு மொத்தமா அவங்க பண்ண தப்புலாம் தூக்கி அப்படி வலிச்சு நம்ம தலைமையில வச்சு சுயநலவாதின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து போப்பா அப்படின்னு அமைச்சுக்கிறேன். நான் உண்டு என் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறது சுயநலம் அப்படின்னா மத்தடைய வாழ்க்கையெல்லாம் சுரண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நீங்களா யாருன்னு கேட்க தோணுது, கேட்க முடியல. சோ அதெல்லாம் போகட்டும். கடவுளை என்ன படிச்சது நீ தானே, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாத்துக்கும் மேல அந்த பிரம்ம மட்டும் கையில கிடைச்சா போதும். அந்த 4 கழுத்தையும் பிடிச்சி ஏன் என்ன இப்படி படைச்ச, எனக்கு ஏன் இந்த கஷ்டமான நிலை அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னாக்க சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க. சுக்கிரன் யாருங்க? அசுரர்களுடைய குரு. சோ அசுரத்தனம் இருக்கதானே செய்யும். ஆனா அது உள்ளுக்குள்ளதான். இவங்களால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒருத்தருமே சொல்ல முடியாது. பார்வைக்கு வேணா அப்படி இருக்கலாம். உள்ளுக்குள்ள இவங்க நிறைய விஷயங்கள்ல மத்தவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கிறதுனால இவங்க குற்றவாளிகளாக தண்டிக்கப்படுறாங்க. இன்னைக்கும் குற்றவாளிகளாக கை கட்டி நிக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ரிஷபம் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நாள் என் வாழ்க்கையே மாறும், அது கடவுள் துணை வருவாங்க நினைக்கிறீங்க இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு தெம்பு தரக்கூடிய வகையில இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானால புதன் பகவானால உருவெடக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபத்திற்கு பழிக்க போகுது. சொல்லப்போனா கடைசி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைதான் உங்களுக்கு. வாழ்க்கையெல்லாம் முடிச்சுக்கலாம், கொஞ்ச நாள் பாக்குறேன் ஏதோ மாறுதான், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுறோம் பாரு, இப்படி யோசிக்கிறீங்க இல்லையா? சோ உங்களுக்கான கடைசி வாய்ப்பை கூட வச்சுக்கோங்க. அப்படி என்ன கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பதிவை நான் தெளிவா சொல்லணும் இல்லையா? எனக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தேவை. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனை, சண்முகனை, சதாக்ஷரனை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் சரவண பவ. இதோட நம்முடைய ரிஷபராசிகளுடைய கஷ்டகாலம் மறையணும். நான் நினைக்கிறது ஒண்ணுதான், எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, அதெல்லாம் என்னைக்கு எனக்கு தீரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க இல்லையா? அதற்கு தோதான ஒரு சில விஷயங்களை இப்ப பார்க்கலாம். இப்ப ரிஷபராசி யோசிக்கிறது ஒண்ணுதான், ஏமா 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அப்போ வருஷம் வருஷம் நடக்காதா? அப்ப ஏன் வருஷம் வருஷம் சனி பயிற்சி குரு பயிற்சி அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி சனி பகவான் தான் வருஷம் வருஷம் இடம் மாறுறாருல? ஒரு சில நேரங்களில் 2.5 வருஷங்கிறீங்க, ஒரு சில நேரங்களில் 7.5 வருஷங்கிறீங்க, அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்னமோ சொல்றீங்களே. இப்ப எங்களுக்கு என்னதான் நிலைமை? இந்த சனி பகவானால தான் எங்களுக்கு பாதிப்பா? அவர் எங்களுக்கு இப்ப நல்லது பண்ணுவாரா, இல்லை இருந்தாலும் இன்னும் திருப்பணும் எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையை கொண்டு வந்துருவாரா? அடுத்த 138 நாட்களுக்கு பயம் வேணாம், இவரால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் நடக்கும். சொல்ல போனாக்க இந்த சனி பகவானால புதன் பகவானால உருவாகக்கூடிய சமசப்தம யோகம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு பணமும் வெற்றியும் குவியக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இப்போ வேத ஜோதிடப்படி பார்த்தோம்னா அப்பப்போ ஒரு சில கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரங்கள்ல
சில யோகங்களும் உருவாகும். அது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில தான் இப்போ இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரமாகி புதனுடன் சேர்ந்து இந்த சமசப்தம யோகத்தை உருவாக்கியிருக்காரு. இது இந்த சனி பகவான் புதன் பகவானோட சேர்றதுங்கிறது 30 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு இது. அதனாலதான் சொல்றேன், 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றத்தோட செல்வத்துல அதிகமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க. இப்போ அது இல்லாம வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடனா கொடுத்த பணம் திரும்ப வரும். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையா வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்கலாம். மொத்தத்துல தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு நிலையை அடுத்த 138 நாட்களுக்கு ரிஷபம் அனுபவிக்க போறீங்க. நிஜமாவே இந்த யோகம் எங்களுக்கு தானாமா? ஏன்னா நிறைய ஏமாந்துட்டோம். எங்களுக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு. சொல்லப்போனா அந்த கடவுளை கூட நம்பாம போயிடலான்ற அளவுக்கு தான் இருக்கு. வேற வழி இல்லையே, எங்களுக்கு அவரை விட்டா யாரும் இல்லையேன்ற அளவுக்கு தான் தெய்வத்தை கிட்டே புடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்படி சொல்லக்கூடிய ரிஷபம் இந்த 138 நாட்களுக்கு பிறகு சொல்லுவீங்க, என் வாழ்க்கையிலே ஒரு சில நல்ல விஷயம் நடந்துச்சுனாக்கா அது இப்பதான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வருமானத்துல நல்ல அதிகரிப்பை கொண்டு வரக்கூடிய நேரம். அதோட புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலுமே சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வேலை பார்க்குறீங்களா? அது தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க. கடினமான உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும். இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க, அதேதான். தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்கள் பெண்கள், நீங்க பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். பங்கு சந்தையில முதலீடு செய்யறீங்கன்னாக்க எதிர்பாராத அளவுல லாபத்தை பெறக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதே போல ஒவ்வொரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடிய நேரம், நல்ல பலன்களை பெறக்கூடிய நேரம். நல்லதா இருக்கு கேட்கவே. இதோட நிக்கல, நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியும் தரப்போகுது. தடைப்பட்டு போன வேலைகளை எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சுக்க போறீங்க. நல்ல நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய நேரம். சுப காரியங்கள்ல அதிகமா பங்கேற்க போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்குறவங்க உயர் அதிகாரி கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். இதன் மூலம் உடைய இலக்கு இருக்கு இல்லையா, இதை அடையணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஈஸியா அடைய முடியும். புகழ், வெற்றி எல்லாமே கிடைக்க போகுது. சமுதாயத்துல புகழோடையும் மதிப்போடையும் மரியாதையோடையும் வளம் வர போறீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உடைய செயல்திறனுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். உடைய புத்திசாலித்தனத்தால உங்க வேலையை சரியான நேரத்துல செய்து முடிப்பீங்க. கடின உழைப்புக்கான அங்கீகாரம், பொறுப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். குடும்ப சூழ்நிலை இனிமையா மாறும். நிதி ரீதியா நல்லா இருக்க போறீங்க. மொத்தத்துல இந்த ஜூலை மாதத்துல இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது வணிக ரீதியா, வாழ்க்கை ரீதியா, வேலை ரீதியா எல்லா விதங்களுமே சிறப்பான பலன்களை நீங்க அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இதுல இந்த கர்மகாரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபராசியை பொறுத்திருக்கும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி இல்லையா. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தான அதிபதியா ஆட்சி பெற்றிருக்கிறது. இந்த நேரம் காலங்கிறது சிறப்பான காலகட்டமா மாறுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூக்கமின்மை விலகும். வேலை பளு குறையும். வேலையில மாற்றம் இருக்கும். தொழில மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஏற்றம்னு சொல்லலாம். அதே போல வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு அமையுது. வெளிநாடு போறதுல இருந்த பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனைகள் தீருது. அதே போல ராசிக்கு 12 4ஆம் இடத்தை பார்க்கிறார். தேவையற்ற செலவுகள் விலகும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சோம்பேறித்தனமே அதிகமாக உணர்வீங்க. ஆனால் ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். சுகங்கள் கூடும். தாய் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ மறைய போகுது. வீடு, நிலம் வாங்குறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க பேசினா யாரு என்னெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்லைங்க, பார்த்த மாத்திரம் ஈஸியாக நம்பக்கூடியவங்க நீங்க. அதே போல அவங்களுக்குமே கூட தான் சொல்றேன், ஏமாத்துக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி நீங்க அவங்களுக்கு தெரிவிங்க. ஸோ அதனால யாரையுமே ஈஸியா நம்ப வேணாம். நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்கா, அந்த 10 ரூபாய்க்கு நம்மளுடைய புத்திக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டு போங்க. முடியலையா அமைதியா சேமிக்க பாருங்க. இல்ல அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னீங்கன்னாக்கா அது விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பணவரவுங்கிறது அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனா பணம் வரக்கூடிய நேரத்துல பேச்சுல மிகுந்த கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டத்துல முதல் 1.5 மாசம் வரைக்கும் தேவையற்ற செலவு, தூக்கம் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல தான் நம்ம கவனமா இருக்கணும். அதுவே அடுத்த 1.5 மாதம் அப்படின்னாக்க எல்லாத்துலயுமே சிறப்பா முன்னேறி போவீங்க. அப்போ 1.5 மாசம் நான் கஷ்டப்படுவேன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. விழிப்புணர்வோட செயல்படுங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். பாதிப்புலாம் பெருசா எதுவுமே கிடையாது.
அதே போல் பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மொத்தத்தில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது நல்ல ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான். ஸோ இந்த நேரம் காலம் நமக்கு வந்து சாதகமாக அப்படி நிலைக்கணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆலய தரிசனம்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய மணிகண்டேஸ்வரர் அந்த கோயிலில் உள்ள சனி பகவானுடைய சன்னதியில் 7 மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். உங்களால் முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. இதோட இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான வழி. உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த கோயிலுக்கு அருகிலேயே இந்த துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வஸ்திரம் தானம் செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். உங்களால் முடிஞ்ச துணிமணிகளை வாங்கி கொடுக்கலாம். அதே போல நல்லெண்ணெயை தானமாக கொடுப்பதுமே ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு உரிய எண்ணெய். ஓகேவா? இதோட துப்புரவு பணியாளர்கள், உடல் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சனியின் மூலம் வேலையில் ஏற்றம் வரணும், மாற்றம் வரணும், அரசியல் செல்வாக்கு பெறணும், சனி பகவானால எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க. ஒரு டீ வாங்கி கொடுக்குறதோ, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ, துணிமணி வாங்கி கொடுக்குறதோ, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. சனி பகவானுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் மாறி. ஓகேவா? இதே போல இந்த ஆயுள்காரகன் கர்மக்காரகனுடைய இந்த வக்ரகதி காலம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒட்டு மொத்தமா சரி செய்யணும். சனி பகவானுடைய பார்வையிலிருந்து, அதாவது இந்த கொடுமையான பார்வையிலிருந்து நீ தப்பிச்சுக்கணும்னு நினைச்சா தினம் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் சரி, கேட்கறதும் சரி, அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே போல ஒரு நாளைக்கு 8 முறை ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றின்னு இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறது எல்லா விதமான பாதிப்புகள், குறிப்பா பல்வேறு விதமான பாதிப்புகளை உங்களை வந்து பாதுகாக்கும். இப்ப இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. இவர் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறப்பதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஸோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில 2.5 வருஷம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது 3 முறை வந்துடும். வக்ர காலம்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப திரும்பவும் சொல்றேன், தன்னுடைய நிலையிலிருந்து மாறுறது. இப்ப ரிஷப ராசிக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவான் பாதிப்பே கொடுத்துட்டு இருந்தா, இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுப்பாரு. அடிச்சு துவைச்சவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறப்ப நீங்க யோசிப்பீங்க, ஏன்னா அந்த ஆளு கிறுக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அப்படிதான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது ரிஷபத்திற்கு பண ரீதியா, தொழில் ரீதியா, எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விதங்களிலுமே வெற்றியை கொடுக்கும். ஆனா பேச்சுல கவனம், செயல்பாடுகளை திட்டமிடல், யாரையும் நம்பக்கூடாது, பண விஷயத்துல கராரா இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்டை எழுதி கூட வச்சுக்கோங்க, பாக்கெட்ல கூட வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. கவனமா இருங்க, யாரையும் நம்ப வேணாம். இது நாள் வரைக்கும் எப்படி இது இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம யார் என்ன சொல்லியிருக்காங்க, சுயநலவாதி, எதுவுமே வந்து யாருக்கும் செய்ய மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பெண்களுக்கும் சேர்த்து சொல்றேன். அப்படி இருந்துட்டு போமே, கொஞ்ச நாள் அப்படி இருந்து பாருங்க, சொன்ன வாயெல்லாம் மூடிக்கும் நிச்சயமாக. ஸோ சனி பகவான் மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிஞ்சு நிற்போம் தைரியமா. வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அடுத்த 138 நாட்கள் உங்களுடைய ராஜாங்கம் தான். வாழ்ந்து காட்டிடுவோமா? ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல உங்க தன்னம்பிக்கை தைரியத்துக்கு ஒரு ஒரு பாயிண்டா இருக்கும். இது எப்படின்னா, உங்களை யாரெல்லாம் ஒளிஞ்சு போகணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சது உங்க கதை, உங்க சகாப்தமே முடிஞ்சதுன்னு சொன்னாங்களோ, அவங்கெல்லாம் ஓடி ஒளியக்கூடிய அளவுக்கு, தலை குனிஞ்சு உங்க கால் பாதத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிமிந்து நிப்பீங்கிற நம்பிக்கையோட எழுந்து நடந்து பாருங்க. வாய்ப்புகளும் உங்க வாசப்படியில அப்படிதான் நிக்க போங்க. அதை பயன்படுத்துங்க. அச்சோ நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம இதை செஞ்சுட்டோம்னாக்கா அவங்களுக்கு பாதிப்பு வந்துடும், செஞ்சிடும் நீங்க யோசிக்கிறதுனால மட்டும்தான் இது நாள் வரைக்கும் அடி பாதாளத்துல நிக்கிறீங்க. அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால நீங்க இது நாள் வரைக்கும் என்ன சாதிச்சீங்க? அவன் உயர்ந்துகிட்டு தான் போறான், ஆனா உங்களால வாழ்ந்தன்னு ஒருத்தனும் சொல்லலையே. அதாவது நீங்க விட்டதுனால அவன் மேல போறான், மேல இருந்துகிட்டு உங்களை மிதிக்கிறான். அப்ப எப்படி இருக்கும் அந்த வலி? வலிக்குதான், கையை விடுங்க. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம நம்முடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு மற்றவங்களை வாழ வைக்கணுன்ற அவசியம் வேண்டாம். ஒரு கொஞ்ச நாள் மாற்றம் வரணும்னு நினைச்சினாக்கா இதை வந்து மாத்திக்கோங்க.
நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. சனி பகவானால, புதன் பகவானால உங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமா மாறுது. புதன் பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்படின்னா, புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போகுது. புத்தி தெளிவாக போகுது. திட்டமிடுதல் சரியா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை தெளிவா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்க்கக்கூடாது. மற்றவங்களுடைய வாழ்க்கையும் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. உங்களால முடிஞ்சா முருகப்பெருமானுக்கிட்ட இந்த மாதிரி வேண்டுதலை வைங்க. வேலும் மயிலோடையும் உங்களுக்கு துணையா நிற்பார். அப்பனே முருகா, நீ மட்டும் போதும் எனக்கு. நீ பார்த்து கொடுக்கறது எனக்கு சிறப்பானது. நீ என்ன உன்னை தொண்டனா ஏத்துக்கும். உன் திருவடியில உன்னுடைய நிழல்ல எனக்கு இடம் கொடு. பட்டது போதும், இனி துயரம் வேணாம். என் வாழ்க்கைய நல்லபடியா மாத்தி கொடு. எல்லா நலன்களும் கிடைக்க செய். தீயத என்னை விட்டு விலக்கி வை. என் தகுதிய சீர் பண்ணி கொடு. சகல செல்வ யோகத்தோட எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பா. நீயே துணை இப்படி கேட்டுப்பாரு. உண்மையாவே சொல்றேங்க, இதை நீங்க கேட்கிறப்போ அந்த முருகப்பெருமான் நீங்க கேட்கறத விட அதிகமா 12 கரங்களால வாரி கொடுக்கும் வள்ளல் அவர். கொடுப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். முருகனே துணை, முருகப்பெருமானே துணை. வேலும் மயிலும் துணை இருக்க, நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க, நான் ஏன் கவலைப்படணும்னு அப்படி போங்க. முன்னாடி பின்னாடி அக்கம் பக்கம்னு எல்லா இடங்கள்லையுமே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி அளிப்பார். உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு அசரீரி வாக்கு மாறுன்னு கூட இதை வச்சுக்கோங்க. இந்த பதிவு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஓகேங்களா, நீங்க தூங்குறதுக்குள்ள முருகப்பெருமானுடைய ஒரு பெயரையோ ஒரு போட்டோவையோ இல்லை அவருடைய வேலோ மயிலோ ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டீங்கன்னா அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பழிக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா நம்முடைய பதிவுக்கு கீழே, அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுங்க. வேலும் மயிலும் கட்டாயம் உங்களுக்கு துணை இருக்குங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க.